வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. புளிச்ச மாவை யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கின் வந்து ஒயிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஒரு பவுலில் புளிச்ச மாவு எடுத்துக்கலாம். புளிச்ச மாவுனா நம்ம ஆல்ரெடி இட்லி தோசைக்கெலாம் ஆட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாவு தான். ஆனால் நல்லா புளிச்சிருக்கணும். அது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருக்கலாம், இல்லை வெளியில் வச்சுருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அது புளிச்சிருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயும் போல் ஒரு ராமத்தை போட்டுருவோம். அதுக்கப்புறம் இப்போ மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். ஸோ நல்லா சில்லுன்னு இருக்குது. நாங்கள் அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மசாஜ் பண்ணுறப்ப ஸ்க்ரப் ஆகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா நைஸாக இருந்ததுன்னா அது ஒன்றுமே எஃபெக்ட் தெரியாது. ஸோ கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற மாவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்பயும் போல் தான் 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. மொத்தமாக 15 மினிட்ஸ். எங்கள் மாவு வந்து கொஞ்சம் ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்குது, அதாவது திரியாக இருக்குது. அதனால் ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஓவராக எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு. இதாவது ஒர்க் அவுட் ஆகிருக்கணும். நல்லா காஞ்சிருச்சு பாருங்களேன். நம்ம தேய்க்கும் போது வந்து விழுகுது உதிரியாமல். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன் நான் பண்ணுறது மட்டும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து அவங்க பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. ஏன் அப்படி? ஒருவேளை அவங்க ஃபேக்காக போடுறாங்களா? ஆனால் லைக்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நிறையவே லைக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் கமெண்ட் வந்து ஒன்றுமே இல்லை. வாஷ் பண்ணியாச்சு. சரி தொடச்சாவது பார்க்கலாம். இப்போ என்னோடய தோசை மாவு வேஸ்ட் ஆகி போச்சு. ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ரிவ்யூ முடிஞ்சது. இன்னொரு வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டட்டா, பபாய்.